ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பால் பீடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிலேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு இனிப்புவாங்க. இது 2 லிட்டர் பால் நம்ம எடுத்துருக்குறோம். இது 2 லிட்டர் பால் நம்ம காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். பொங்க விடக்கூடாது, அடி பிடிக்க விடக்கூடாது. காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கரண்டியில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் வர அளவுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா நமக்கு சுவையாக கிடைக்கும். 2வது மிதமான தீயில தான் நம்ம செய்யணும். அடி பிடிக்க விடக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை, கொஞ்சோண்டு ஒரு 25 கிராம் ஏலக்காய், முந்திரி. இது 3 பொருள் தான் இதுக்கு தேவையான பொருள். சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செய்யறதுனால நமக்கு சுத்தமானது நம்ம வீட்டிலே கேக்ஸு நல்லா நமக்கு 1 கிலோ கடையில் போய் பார்த்தீங்கன்னா 700 800 ஆகும். நம்ம வெறியும் ஒரு 100 ரூபாயிலே நமக்கு இந்த காசு ஆகிடும். 1 கிலோ கேக்கு நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டோம்னா நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மனசோர்வாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சாப்பிடும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸாக கிடைக்கும். நல்லா நம்ம கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. 1/2 லிட்டர் அளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் அடுப்பில் செய்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப லேட்டாகும். அதனால் நாங்கள் இது பட்ஜெட்டு கம்மியாகுன்றதுனால நாங்கள் அடுப்புலேயே செய்கிறோம். 2வது ஏலக்காவை நம்ம நுணுக்கி அந்த மேலே இருக்கிற தோலை போடக்கூடாது. அது உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும்தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம அந்த பால் பீடாவில் போடும்போது நமக்கு கேக் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி குறப்பாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை மற்றும் கொழுப்பு அதிகமாக இதில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு பீஸ்ன்ற லெவலில், ஒரு வாரத்துக்கு ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறோம். நம்ம இது 200 கிராம் அளவு அந்த கிளாஸு. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சர்க்கரை பாவு நல்லா தண்ணியாக கலக்கி வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். இது எப்படி பார்க்கறது, பாவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நம்ம அதை ஊற்றி பார்த்தோம்னா அதில் அடியிலே தங்கிடுச்சுன்னா அது சக்கரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாவு மேலே மிதங்கிடுச்சுன்னா அது இன்னும் ரெடி ஆகும். நம்ம கலக்கினே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாவு ரெடி ஆனதும் அதில் பாலை எடுத்து ஊற்றி மறுபடியும் நல்லா நம்ம கலக்கினே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கலோரிகள்லாம் இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம், வைட்டமின்கள், புரதம், இது எல்லாமே எல்லாமே இருக்குது. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரியை என்ன பண்ணுறோம், கையால் நல்லா மசிச்சு, அதாவது நம்ம அந்த அம்மியில் போட்டு நல்லா நசுக்க மேலே தூவியாச்சு. இது பார்த்தீங்கன்னா கேக்கு வெட்டுற அளவுக்கு நம்ம நல்லா ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கிலோ கேக்கு நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 900 விற்கிது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில்